இன்றைக்கி ஒரு கொத்தமல்லி பொங்கல். கொத்தமல்லி இலைகளை வச்சு செய்கிற இந்த பொங்கல் ரொம்ப மணமாகவும் சுவையாகவும் நல்ல நிறத்தோடையும் அருமையாக இருந்தது. அரை கப்பு பயத்தம் பருப்பை வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அடுப்பு அணைச்சிட்டு அந்த சூட்லேயே ஒரு கப் அரிசியும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுடுங்க. கொத்தமல்லி பொங்கலுக்கு ஒரு சின்ன கட்டு கொத்தமல்லி எடுத்துட்டுருக்கேன். இஞ்சி 2 பச்சை மிளகாய் சேர்த்து மிக்சியில் இப்படி குறகுறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் போல் நான் ஊற வச்சுருக்கேன். இதை ஒரு பேனில் சேர்த்துட்டு இந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துட்டு நான் 3 மடங்கு தண்ணியை சேர்த்து இந்த அரைச்ச இந்த கொத்தமல்லி விழுதியும் சேர்த்து இதுக்கு தேவையான கல் உப்பையும் போட்டு நான் ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் இது நான் ஒரு 4 விசிலுக்கு நான் இதை குக் பண்ணி விட்டுருக்கேன். நான் இது ப்ரெஷர் அடங்கினதும் இந்த மாதிரி மெத்துன்னு பொங்கல் நமக்கு வந்திருக்கும். மேலாக 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டுக்கணும். இப்போ இந்த பொங்கலுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் 3 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சம் சீரகம், மிளகு சீரகம் பொடி, முந்திரி பருப்பு, இதோட பெருங்காயம், அதோட கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு பொங்கல் மேலே நம்ம இதை கொட்டிட்டு இதை நல்லா நம்ம மெத்துன்னு நம்ம கலரி கொடுக்கணும். அப்படி இந்த மாதிரி கலரினா இப்படி ஒரு பக்குவத்துக்கு அது வரும். இப்போ பொங்கலுக்கு ஒரு சட்னி தேவை. அதுக்கு வேர்க்கடலை சட்னிக்கு வேர்க்கடலை, புளி, இதோட பச்சை மிளகாய் வறுத்துட்டு தேங்காயும் உப்பையும் சேர்த்து இந்த மாதிரி வேர்க்கடலை சட்னி அரைச்சி பொங்கலோட சர்வ் பண்ணி பாருங்கள். ஆஹான்னு இருக்கும். இதோட நான் புளி குழம்பையும்